அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மெசேஜ் டைரக்டர் இசிஹெச்எஸ் கேகே சபேரியா பெங்களூர்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். அதாவது ஆதார் அத்தன்டிகேஷன் சர்வீசஸ் அதை இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. இது என்னன்னாக்க நீங்கள் ஓபிக்கோ ஐபிக்கோ அதாவது அட்மிஷனோ இல்லை ஓபிடியில் போயோ நம்ம எம்பேனல்டு ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது நம்ம அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கோ இந்த மாதிரி நீங்கள் அட்மிஷனுக்கோ இல்லை அங்கே போய் கன்சல்டேஷனுக்கோ போகும்போது அங்கே உங்களுடைய ஆதார் வச்சு உங்கள்கிட்ட தம்ப் இம்ப்ரெஷனை வச்சு உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது வெகு சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ இதனால் என்ன நமக்கு தெரிய வேணும்னாக்க, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணமுனால நிறைய பேருக்கு நமக்கு ஆதாரில் உள்ள பேர் வேற, நம்ம இசிஹெச்எஸ் கார்டில் உள்ள பேர் வேற, ஆதாரில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், நம்ம இசிஹெச்எஸ் கார்டில் இன்னொரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஆதாரில் ஒரு மொபைல் நம்பர் இசிஹெச்எஸ் மொபைல் நம்பரோட லிங்காக இருக்கோ என்னமோ தெரியவில்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ சரி பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. இவ்வளோ நாளும் நமக்கு ஆதாரோட ஒரு லிங்கே இல்லாமல் இருந்தது. இசிஹெச்எஸ் ஒரு டிஃப்ரெண்ட் என்டைட்டியாக வேலை பார்த்துட்டு இருந்தது. இப்போ எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறாங்க. ஆதாரோட இணைக்கும் போது நமக்கு நிறைய பேர் பழைய ஆளுங்க, ஸ்பெஷலி இப்போ புது ஜென்ரேஷனுக்கு எதுவும் பிரச்சனையே கிடையாது. எல்லாருக்கும் கரெக்டாக ஆதார் இசிஹெச்எஸ் கார்டு எல்லாம் ஒரே பேரில் தான் இருக்குது. பழைய ஆளுங்களுக்கு இந்த சில சில விஷயங்கள் சரியில்லாமல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் சரிப்படுத்தக்கூடிய நேரங்கள் வந்து விட்டது அப்படிங்கிறது தான் இதனுடைய மெசேஜ். இது ஒரு புது விஷயம் கிடையாது. 2017 இதனுடைய எஸ்ஓபி நான் படித்து பார்த்தேன். இந்த எஸ்ஓபியில் கார்டு மேனேஜ்மெண்ட்டை பற்றி எழுதியிருக்கும் போது அதில் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆதார் ஐடென்டிஃபிகேஷன், மொபைல் ஐடென்டிஃபிகேஷன், பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன் இதெல்லாம் வரப்போகுது. ஐடென்டிஃபிகேஷன் கம் அத்தன்டிகேஷன் டெர்மினல்ஸ் ஐசிஏடி அப்படின்னு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வைக்கணும் அப்படின்லாம் அதில் ஆர்டரில் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு புதுசாக ஒன்றும் இல்லை. இந்த எஸ்ஓபி 2017 பண்ணது. ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆக போகுது. ஸோ இது ஒரு பழைய விஷயத்தை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய தருணம் வந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ மெசேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே உங்களுடைய ஆதாரை சரி பண்ணிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.